கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்ற மனுஷனை நம்பி ஏன் ஏமாந்து போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொருவரும் யாரை பார்த்துறோம்? எல்லா சூழ்நிலையிலையும் மனுஷனை பார்த்துறோம். மனுஷன் என்ன பண்ணுறான்? நமக்கு உதவி செய்வான். மனுஷன் என்ன செய்வான்? பண உதவிகள் செய்வான். மனுஷன் வார்த்தையை நம்பி நம்மளும் சில எண்ணம் இடுவான், சில வாழ்க்கையில் நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நேரத்திலே சங்கீதம் 34:5 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யார் யாரை நோக்கி பார்த்தார்கள்? இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள் என்று ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, துக்கப்பட்ட ஜனங்கள், துயரப்பட்ட ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், நோய்களோடு இருக்கிற ஜனங்கள், பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள், கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்க அநேக ஜனங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல ஜனங்கள் மனுஷனை நம்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனை நம்பி சில வேலைகள் என்ன பண்ணுவோம்? நம்பி உட்காந்துருப்போம். இவர் எனக்கு உதவி செய்வார், இவரை நம்பிவிட்டேன், எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று பல வேலைகள் என்ன பண்ணுவோம்? நம்ம மனுஷனை நம்பி நம்ம காத்திருப்போம், உட்கார்ந்துட்டுருப்போம். இவரால் முடியும் என்று நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது என்னது? தோல்வியும் அவமான சின்னமாக இருக்குது. கூட இருக்க நண்பனாக இருப்பான், அவன் எல்லா காரியத்தை கூட இருப்பான், கடைசி நேரத்தில் என்ன பண்ணி போயிடுவான்? அவன் கழுத்து அறுத்துட்டு போயிடுவான். சில வேலைகள் பலவீனம் வந்திருக்குது, நோய்கள் வந்து விட்டது. ஐயோ என்ன செய்கிறேன்னு தெரியவே இல்லையே, நான் மருத்துவத்துக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே அப்படின்ட்டு நம்ம காத்துட்ருப்போம். யாரை பார்ப்போம்? அந்த நேரத்தில் ஒரு உதவியை தேடி போயிருப்போம். அந்த நேரம் சொல்லுவான், நான் உனக்கு கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண நமக்கு வாக்கு கொடுப்பான். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவான்? இவன் நமக்கு பணம் கொடுப்பானா, ஏமாற்றிட்டு போயிடுவானா இப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதனால் யார் ஏமாற்றிட்டு போகிறோம்? மனிதனை நம்பி ஏமாற்று போய் பல சூழ்நிலைகளை கண்ணார பார்த்து கொண்டு இருக்கிறேன். பல இடத்துல பார்க்கும் பொழுது தற்கொலைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேர் போயிடுறாங்க. பல ஜனங்கள் தேடி வரும்போது சொல்கிறாங்க, சார் நான் அவரை நம்பி போயிட்டேன், கடைசியில் என்ன சொன்னீங்க? மிகப்பெரிய குளிரில் தள்ளிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. யாரை நம்பி போனதுனால? மனுஷனை நம்பி இந்த காலத்தை யாரை நம்பி போயக்கூடாது, மனுஷனை நம்பி போய்விடக்கூடாது. ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திலும் நீங்கள் எந்தளவு கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்தளவு கர்த்தர் என்ன பண்ணவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் என்று பார்க்கும்போது தாவீது பாருங்கள், ஒரு பெரிய ராஜா. அந்த தாவீது என்ன பண்ணுறான்? அந்த வசனத்தை முழுசாக படிக்கும்போது பாருங்க, அந்த சங்கீதம் 34 முழுசாக பார்க்கும்போது, நான் கர்த்தரை எக்காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் வாயில் எந்த அளவு துதியின் சத்தத்தை எந்த அளவு கேட்டுக்கொண்டு இருப்பீர்களோ அந்தளவு வாழ்க்கையில் என்ன இருக்குது? பிரகாசமும் சமாதானம் உண்டாகும். பாஸ்ட் அடிக்கின்ற வார்த்தை, இன்றைக்கி நல்ல வார்த்தை, நிறைய வார்த்தைகள், உண்மையை நிறைய வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தார். யாரை நம்பக்கூடாது? மனுஷனை நம்பக்கூடாது. இந்த காலம் ஜனங்கள் யாரை நம்பிட்டு போயிடறாங்க? மனுஷனை நம்பி போயிட்டு குழியில் விழுந்துறாங்க. மனுஷனை நம்பிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கி போகிறாங்க. மனுஷனை நம்பி என்ன பண்ணுறாங்க? இவர் தான் தெய்வம் என்று மனுஷனை நம்பி செய்த பல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவமான சின்னத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. பல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஏன் இவனோட சேர்ந்தன்றது ஒரு பெரிய துக்ககரமாக சூழ்நிலையில் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? யாரை நம்பி போயிடுறோம்? மனுஷன் என்பது மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். ஹல்லேலூயா. மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்ன வர்றான்? வேஷம், சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றிக்கிறான். அவன் சுயநலத்துக்கு என்ன பண்ணிடுறான்? அப்போ அவன் மாறிடுறான். ஆனாலும் மாறாத இயேசு யார்? நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாள் தேவனை நோக்கி எந்த அளவு பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்தளவு கர்த்தர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? உங்களை கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் துதிங்க, ஒவ்வொரு நாள் ஸ்தோத்திரிங்க, ஒவ்வொரு நாள் தேவனை பிடித்து கொள்ளுங்க. ஏனென்றால் கடந்த நாட்களிலே பலதரப்பட்ட சூழ்நிலை அனுபவித்தவன்,
பலவித வேதனைகள் அவமானமும் சந்தித்தேன். கடந்த 2 வார காலம் பார்க்கும்பொழுது பலதரப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், இவரெல்லாம் சந்திக்க முடியுமா என்ற ஜனங்களை நான் சந்தித்து என்ன பண்ணியிருக்கேன், நான் சந்தித்திருக்கேன். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இருக்குது, சுயநலத்தை அதிகமாக பார்த்துருக்குறேன். ஒரு வளர்ச்சி போய் யார் பிடிக்க மாட்டேங்குது, கூட இருக்கவனுக்கே வளர்ச்சி பிடிக்க மாட்டேது. இவன் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கேட்கணுமா, இவன் வளரணுமான்று பலதரப்பட்ட சூழ்ச்சியான மனுஷங்களை சந்தித்திருக்கிறேன். நம்ம வளரக்கூடாது என்று பல திட்டங்கள் யாரும் இருக்காங்க, மனுஷன் சூழ்ச்சி செய்கிறான். ஆனாலும் கர்த்தர் நம்மளை வளர்ச்சிக்கு மிக துணையாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது என்னுடைய ஜீவனில் சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்று பார்க்கும்பொழுது கடந்த போன ஜனவரி மாதம் இருக்கும்பொழுது நான் என்னை மருத்துவரால் கைவிடப்பட்டுட்டேன். ஏனென்று பார்க்கும்போது மருத்துவர் மனைவியை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இவர் இறந்து விடுவார் என்று. தத்துவம் நேரடியாக கூப்பிட்டு சொல்லிட்டார். தூத்துக்குடியில் உள்ள சமாதான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கடந்து போயிருந்தோம். அந்த மருத்துவமனை டாக்டர் சொல்லிவிட்டார். என்னுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எக்கோ டெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாங்க, இவருடைய ஹார்ட் பீட் 14 தான் இருக்கிறது, இவர் எப்போ வேணால் இறந்து விடுவார்னு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, என்னை சுற்றி குடும்பமே எனக்கு தெரியாது, குடும்பமே கதறி கொண்டிருக்கிறது. நான் என்ன மறிக்க வேண்டிய சூழ்நிலை தகுதியில் வந்து விட்டேன். நான் எப்போ வேணாலும் மறித்து விடுவேன் என்ற சூழ்நிலை வந்து விட்டது. இந்த நேரத்தில் மனைவிக்கு ஃபோன் பண்ணாங்க. மனைவிக்கு சூழ்நிலை தெரியாது. தன்னுடைய நகை விற்க தாலி விற்க தயாராகிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஆதாரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏனென்றால் அது மருத்துவ செலவுக்கு 7 to 8 லட்சம் ரூபா ஆகும். அது செலவு எவ்வளோங்க, 7 to 8 lakhs செலவாகும் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நான் அங்கேருந்து உடனே எனக்கு மதுரை வேளாண்மை மருத்துவமனைக்கு நான் என்ன பண்ணுறேன், அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பஸ்ஸில் தான் போகிறோம். நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், அது எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் கடைசி மணித்துளி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் தெரியாது, மற்ற எல்லாருக்குமே தெரியும். மருத்துவர் சொல்கிற எதிர்பார்க்குறாங்க இவர் மறிச்சிருவாருன்ட்டு. மருத்துவர் சொல்கிறாங்க, கடைசியாக மதுரை வேளாண்மை மருத்துவமனையில் டாக்டர் சொல்கிறாரு, நீ கடைசி ஸ்டேஜில் இருக்கிற, உனக்கு எந்த நிமிஷம் என்ன வேணாலும் ஆகுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் கழித்து தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்குறாங்க. திங்கட்கிழமை ட்ரீட்மெண்ட் தொடங்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் டாக்டர் சொல்கிறாரு, நீ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற, ஆனாலும் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்க்கும்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்தார். ஏனென்று பார்க்கும்பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கேன். மனைவி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அம்மா நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. புதிய இருதயத்தை தருகிறார் என்று ஒரு வசனத்தை சொன்னார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஒரு புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். மருத்துவர்களுக்கு அதிசயம் என்றால் இல்லாதவைகளை இருக்கிற உண்டு பண்ணி கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை இல்லாதவரை இருக்கிறவரை ஆக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் துக்கத்தோடு இருந்தாலும் சரி, பண தரித்திரத்தோடு இருந்தாலும் சரி, கவலைகளோடு இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை உற்று நோக்கி பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, உண்மையால் பார்க்கும் பொழுது, லூக்கா 19 வசனம் ஒரு சொல்லு. லூக்கா 19 முதல் வசனத்தை படிங்களா, 1-2. யார் போயிருக்காப்போ? சகோ எங்கே போயிருக்கிறாப்போ? இயேசுவை பார்க்க போயிருக்கிறான். ஏன் இயேசுவை பார்க்க? அவனுக்கு வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா, என்ன இல்லை அவனுக்கு? அவன் பெரிய ஒரு அதிகாரி. ஆனாலும் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக எங்கே போகிறான்? இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறி நிற்கிறான். ஏன் வேற எங்கே பங்களா வேறு வீட்டு மேலே ஏறி நிற்கலாம்ல? காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான். அந்த காட்டத்தி மரத்தினுடைய மகிமை என்னென்று பார்க்கும்பொழுது, காட்டத்தி மரம் அது மருத்துவ குணம் கொண்டது. ஹல்லேலூயா. காட்டத்தி மரம் எது? மருத்துவ குணம் கொண்டது. இந்த காட்டத்தி மரத்தில் பார்க்கும் பொழுது, இந்த காட்டத்தி மரம் விட்டமின்கள் மருத்துவ குணம் மாத்திரமல்ல, அவள் அந்த காட்டத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரம் வேரில் பழம் இருக்கும், செடி ஃபுல்லாக கொத்தாக காய்க்கும். அப்படி காய்க்கிற அந்த மரத்தில் மீது ஏறி உட்காந்துருக்கான்.
இயேசு அந்த இடத்தில் வந்து அன்னார்ந்து சகேவியோ இறங்கி வான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் சில வேளைகளிலே யாரை பார்க்க வேண்டும் என்று சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் சிந்திக்கும் பொழுது நான் சில யாரை பார்ப்போம்? மனுஷனை தான் பார்ப்போம். ஏன் பார்க்குற மனுஷனை? இவன் பெரிய அதிகாரியாக இருக்கிறான், வசதி படைத்தவனாக இருக்கிறான், இவன்கிட்ட என்ன இருக்குது? ஆள் பலம் இருக்குது, இவனுக்கு எல்லா செல்வாக்கு இருக்குது, இவனால் முடியும் என்று நம்பி மனுஷனை நம்பி பல ஏமாந்த ஜனங்கள் அநேக பேர் உண்டு. ஹல்லேலூயா. அதில் நம்மளும் சிக்கியிருப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நேற்று பாஸ்டர் மாஸ்டர் நல்ல நல்ல விஷயங்கள் அதுக்கு செய்தியில் சொன்னாங்க. கர்த்தர் எல்லோரும் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரும் பார்க்கல நினைக்க கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் ப்ரேயரை கலந்துக்குங்க. சில நல்ல விஷயங்கள் கர்த்தர் அதிகமாய் பேசுவார், அதிகமாய் மனுஷோட இதயத்தோடு பேசுவார், நம்மளோட துக்கத்தை மாற்றுவார். நீ என்ன சூழ்நிலை வந்து இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நமக்கு கடந்து வருது. ஹல்லேலூயா. இது யார் பேசுகிறதுனா தேவன் நமக்கு ஆறுதல் படுத்தும்படியாக நம்மளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சகையோ தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும்போது அவனுக்கு எல்லா வசதிகள் இருந்துமே அவனுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ சமாதானத்தை தேடி எங்கே வரான்? இயேசுகிட்ட பணபலம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, எல்லா செல்வாக்கும் இருந்து அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி பல ஜனங்கள் எங்கே ஓடுறாங்க? கோயில் குளங்க ஓடுறாங்க. பல ஜனங்கள் எங்கே ஓடி போகிறாங்க? தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொள்கிறாங்க. பல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? விரதம் என்ற பேரில் என்ன பண்ணுறாங்க? தன்னை என்ன பண்ணி கொள்கிறாங்க? வருத்தி கொள்கிறாங்க. பல ஜனங்கள் சமாதானம் தேடி நடந்து போய் கொள்கிறாங்க. பாஸ் சொன்ன மாதிரி நான் பல நாட்களில் கோயிலாக போனேன், எனக்கு என்ன கிடைக்கல? சமாதானம். சமாதானம் கிடைக்குதா? இல்லை. ஆனால் எனக்கு எங்கே சமாதானம் இருக்குது? கிறிஸ்துவனுக்கு சமாதானம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்கு சமாதானம் இருக்குன்னு சொன்னால் நம்ம யாரை தேடி வர வேண்டும்? இயேசுவை தேடி வர வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு, ஆறுதல் உண்டு, விடுதலை உண்டு, கண்ணீரை மாற்ற அவர் வல்லமை உண்டு. பல ஜனங்கள் பார்க்கும் பொழுது சமாதானத்தை தேடி என்ன பண்ணுறாங்க? பணத்தை இறைக்கிறாங்க, சொத்து இறைக்கிறாங்க, சமாதானம் தேடி பல அன்னதானம் பண்ணுறாங்க. எங்கே அன்னதானம் பண்ணுறாங்க? கோடி கோடியாக கோயிலை கொட்டுறான். ஆனால் சமாதானம் கிடைக்குதா? இல்லை. கிடைக்கிற சமாதானம்? சமாதானம் கிடைக்கிறதே இல்லை. பல ஜனங்கள் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு என்ன வேணால் கொடுக்க தயாரான்றாங்கட்ட. எனக்கு என்ன வேணால் உங்களுக்கு கொடுக்க, என்ன கேட்குற கொடுக்க தயார். அன்றைக்கி என்ன வேணும்? எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்கிறான். ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லை? நான் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நான் காசு கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவனோட சுச்சுவேஷன் தெரியும், அவன் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறான்னு தெரியும். இல்லை பிரதர், தேவைப்படும் போது கேட்கிறேன்றவன் நான். ஏனென்றால் அவன் பாவத்தை அவன் யாருக்கு கொடுக்கக்கூடாது? இன்னொருக்கு பாவத்தை நான் கொடுத்து விடக்கூடாது. இந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது பல பிள்ளைகள் பார்க்கும்பொழுது படிக்க முடியாத சூழ்நிலைகள் பல பிள்ளைகள் இருக்காங்க. தாயுடைய அன்பில்லாத பிள்ளைகள் பல பிள்ளைகள் எங்கிட்ட வந்திருக்காங்க. தகப்புடைய அன்பில்லாத பிள்ளைகள் பல பிள்ளைகள் எங்கிட்ட இருக்காங்க. தாயினும் தகப்புனும் அன்பில்லாத பலருடைய குடும்பங்கள் சீரழிவதை கண்ணால் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளுடைய அன்பு தாய்க்கு தகப்பனுக்கு இல்லாத பல தாய்மார்கள் என்னை கட்டிப்பிடிச்சு அழுந்ததை சந்தித்து இருக்கிறேன். பல பிள்ளைகள் பெற்றெடுத்த பலர் என்னல்ல சமாதானம் இல்லாமல் தேவனை எங்கேயாச்சும் போயிட்ட நலமாக இருக்குமே, இந்த பிள்ளைகள் நம்பி போன வாழ்க்கைன்னு இருக்க என்னதில்லை சமாதானம் இல்லை என்று பல ஜனங்கள் எனக்கு ஒரு அநாதம் எடுத்து சேர்த்த நலமாக இருக்கும் என்று பல பெற்றோர்கள் என்னோடத்தில் கதறிய நாட்கள் உண்டு. பல பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை எங்கே போடுறது தயாராக இருக்காங்க? அநாதை மடத்தை விடுவதற்கு பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன் மாற எங்கே விடுறாங்க? அநாதை மடத்தில் விட்டுறாங்க. ஏன் காரணம்? அவன்கிட்ட என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி சொன்ன மாதிரி அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அன்பு இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. பல கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்குறது அன்புக்கும் அவர்களுக்கும் பல கிலோமீட்டர் தூரம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? அன்பு என்னது? சகலத்தையும் தாங்குன்றாங்க. ஆனால் எங்கே இல்லை அன்பு? கிறிஸ்துவ மத்தியிலேயே அன்பு குறைக்கப்பட்டுகிறது. கிறிஸ்துவ மத்தியிலே பல குடும்பங்களிலே சமாதான குலைச்சல்கள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சகையோ ஏன் இயேசுவை தேடி வந்து பார்த்தான்னு பண்ணுங்க,
அவன் வாழ்க்கையில் என்ன தேவை? சமாதானம். ஹல்லேலூயா. அப்படி சமாதானம் வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாள் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஜெப வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டும்? நாம் உயர்த்தப்பட வேண்டும். தேவனை துதிக்கிறதை உயர்த்தப்பட வேண்டும். நாம் எந்த அளவு தேவனை துதிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகி கொண்டிருக்கும், ஊற்று போல் பெருகும். அப்போ வாழ்க்கையில் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை அதிகமாய் தேடப்பட வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த காலம் மிக கொடிதான காலமாய் காணப்பட்டு கொண்டிருக்குது. யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கொள்ளை நோய்களும் உண்டாக்கப்படுகிறது. ஏனென்று பார்க்கும்பொழுது கடந்த அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது வெட்டுக்கிளிகளாலும் பேன்களாலும் தேசம் என்னது வாதிடப்பட்டது. இப்போ நம்பூர் எதில் வாதிக்கப்பட்டிருக்குது? எதில்? பூச்சி. நல்லா சிந்தித்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும்? தேவ ராஜ்யத்தை கட்டப்பட வேண்டும். நம் பட்டணத்துக்கு அதிக ஜபிக்கப்பட வேண்டும். நம் பட்டணத்திற்கு சாபங்கள் மாறப்பட வேண்டுமானால், நம் குடும்பத்திற்கு சாபங்கள் மாறப்பட வேண்டுமானால், பிதாக்கள் செய்த சாபங்கள் அக்கிரமங்கள் மாறப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம்தான் நம்முடைய சந்ததியின் பிள்ளைகள் நம்மளுக்கு சமாதானத்தை உருவாக்கும். நம்மளோடு மாத்திரம் இல்லை, அதுக்கு சொன்ன மாதிரி 10 தலைமுறை வரைக்கும் என் சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல குடும்பங்களில் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எவ்வளவோ பணங்கள் வந்தாலும் அந்த பணம் என்ன இல்லை, எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பணம் 10 ரூபா வந்தால் 20 ரூபா எங்கே போயிடுது? அவங்களுக்கு பணம் வேறு எதுவும் செலவாகி போயிடுது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நமக்கு சாபம். நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டுமானால் நாம் திறப்பில் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விக்கிரக ஆராதனை கடந்து போகும் நிமித்தம் நம்ம குடும்பத்தில் என்ன ஆகுது? சமாதானம். விக்கிரகக்காரரோடு சேருவது நமக்கு என்னது? சமாதான கேடு உண்டாக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் யாரோடு சேருகிறோம் என்று சிந்தித்து கொள்ள வேண்டும். நாம் யாரோடு சேருகிறோம், யாரோடு பேசுகிறோம், நாம் யாரோடு நடக்குகிறோம், நாம் யாரோடு கைகோத்துகிறோம் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் பொழுது நம் குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை என்றால் முதல் சிந்திக்கப்பட வேண்டியது நாம் யாரோடு சேர்ந்திருக்கோம் என்ற முதல் சிந்தனை நமக்குள் வரப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவ வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கேட்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? விடுதலையும் சமாதானம் மகிழ்ச்சி எங்கே உண்டாக்கப்படுகிறதோ அங்கே தேவனுடைய மகிமை பிரசன்னம் நம் வாழ்க்கையிலே இருக்குமானால் வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை அதிகமாய் தேடப்பட வேண்டும். இது காலம் கடைசியாக இருக்குது. சகேயு தேவனை தேடுவதன் காரணம் சமாதானம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை எந்த அளவு அதிகமாய் வேண்டுமென்று விரும்புகிறோமோ நாம் அந்தளவு தேவனை நெருங்கி செல்ல வேண்டிய காலங்களாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கும்போது இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் மரணங்கள் சர்வ சாதாரணமாக நிகழ்கிறது. மரணங்கள் எங்கு பார்த்தாலும் வயது வித்தியாசமின்றி மரணங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நோயிலவன் மறிக்கிறான்னு நினச்சோம், இல்லை, நோய் இல்லாதவன் மறிக்கிறான். கடந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது என்னுடைய நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவன் ஒட்டுக்கா கம்ப்யூட்டர் படித்தோம், நல்லா இருந்தான். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு போனான். குன்னூர் போனாங்க, ஊட்டி போனாங்க, கோயம்புத்தூர் பட்டணம் போனாங்க. திடீரென்று பார்க்கும்போது ஆன்ஜியோகிராம் பண்ணாங்க, சேர்த்துக்கல, மறிச்சிட்டான். 54 வயசில் என்ன ஆச்சு? அவனுக்கு உயிர் பிரிந்து விட்டது. காரணம் என்ன? அவனோட வாழ்க்கையை விசாரிக்கும் போது சில வேதனைக்குரிய காரியங்கள் தான் உண்டானது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள் உண்டாக்கப்பட்டாலும், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மரணத்துக்கு ஏதுவான நேருக்கு நேர் சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டாலும் கர்த்தர் காக்கிறார் என்றால் நம்முடைய ஜபங்கள் நம்ம பிள்ளைகளை காக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம் பிள்ளைகளை, குடும்பங்களை, கணவனாரையும் இன்னும் நம்ம சந்ததியை காப்பதற்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவ சமூகத்திலே என்னவா இருக்கிறீங்க? யுத்த வீரராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யுத்த வீரர் என்ன பண்ணுவாங்க? இப்போ வர எதிரிகளை வெல்றதுக்கு அவனுக்கு ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள் பார்க்கும்பொழுது ஜபம் என்ற ஆயுதங்கள் அவன் கையிலே எடுத்திருக்கிறார். பார்க்கும்பொழுது யார் என்ன பண்ண? மரத்துலேருந்து யார் இருக்கா? இப்போ சகேயு தேவனை பார்க்குறான். இயேசு சகேவியை பார்க்குறான். சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்க வேண்டும் என்றால் இயேசு சொன்னார். அப்படியானால் இயேசு வந்த வீட்டில் சமாதானம்,
இயேசு வந்து வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்து வீட்டில் விடுதலை, இயேசு வந்து வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகிறது. யாரெல்லாம் இயேசு ஒரு வீட்டிற்கு வந்திருக்கிறது என்றால் அந்த வீட்டில் தேவன் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாகிறதோ அந்த வீட்டில் தேவன் குடியிருக்கிறார் என்று அர்த்தம். யாருடைய வீட்டிலே தேவன் பிரச்சனைகள், போராட்டங்களும், குழப்பங்களும், வேதனைகளும், கண்ணீர்களும், பாடுகளும், தரித்திரங்களும் வருகிறதோ அவர் வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று ஒரு விஷயம் நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் காண வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சகவை எவ்வாறு தேவனை பார்க்க வேண்டும் என்று அதிக ஆசைப்பட்டானோ அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் வேதத்தின் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளாக காணப்பட வேண்டும். வேதத்தின் ரகசியங்கள், மறைப்பொருள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை எந்தளவு அறிகிறீர்களோ அந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையில் பாதைக்கு தீபமாகும், வெளிச்சமாயும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் எங்கே வாழ்க்கையில் வருகிறது, யாருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே சத்திய வசனம் என்ன பண்ணுது, கிரியை செய்கிறது அர்த்தம். அப்போ சத்திய வசனம் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் காத்திருக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இசைந்து நடக்கப்பட வேண்டும். தேவன வசனத்தையும் வார்த்தைகளை கேட்டு நடக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலான ஸ்திரீ ஒருவர் என்ன பண்ணுறார், யாரை தேடி பார்க்குறார், இயேசுவை ஏன் பார்க்குறாங்க, அவருடைய வியாதி குணமாக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, இயேசுவை தேடி வராங்க. ஹல்லேலூயா. பெரும்பாடு என்பது பெண்களுக்கு அதிகமாக தெரியும். பாடு எவ்வளோ பெரிய வேதனைகள், எவருடைய துக்கங்கள் காணப்படுமானால் இயேசுவை பல வகையில் பணத்தை செலவு செய்து என்ன பண்ண முடியல, சுகம் கிடைக்கவில்லை. ஆனாலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு நம்பி என்ன பண்ணுறாங்க, அவளை இயேசுவை தொடரான். அவரது வல்லமை கடந்து போனது. இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையிலே பல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நோய் என்ற மிகப்பெரிய கொடியதான நோயில் பாடுபட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பணத்தை செலவு பண்ணுறாங்க, மருத்துவரை நோக்கி ஓடுறாங்க, மருத்துவமனையில் பல லட்சங்கள் செலவு செய்து விட்டு என்ன பண்ண முடியல, விடுதலை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு சகோதரர் சோம் பண்ணுவார், எனக்கு என்னவா இருக்குது, வீசிங், மூச்சை விட முடியல, திணறுது, என்ன பண்ண முடியல, ரத்த வாந்தி எடுக்குது. ஆனாலும் எங்கே என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஐயா எனக்கு சோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜெபம் எங்கே கேட்கப்படுது, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கப்பட வேண்டும். நம்மை தேடுவது யார், நம்மை தேடி வருபவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள் எனக்காக சோம் பண்ணிக்கங்கன்னு ஏன் உங்களை நோக்கி வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு தேவனுடைய வல்லமை இருப்பதென்று நீங்கள் தயவுசெய்து மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஜெபங்கள் பல ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்கார், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பெரும்பாலான ஸ்திரீ எப்படி அந்த கூட்டத்தில் தேடி போய் எப்படியாச்சும் இயேசுவை அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று எப்படி விசுவாசித்து நம்பிக்கையோடு அவள் தொட்ட பொழுது அவள் சரீரத்தில் அற்புதம் நடந்தது போல என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம யாரை தேடி போகணும், ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி போக வேண்டும். நம்ம எப்படி நம்மளை தேடி வரும்போது சில ஜனங்கள் பார்க்கும்போது நான் இவரோடு பேசினா எனக்கு சமாதானமாக இருக்குது, நான் இவரோடு நின்னா எனக்கு இருக்குது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, இல்லை இவரோடு நட்பாக இருந்தால் எனக்கு இருக்குது பெருமையாக இருக்குது என்று சில சொல்வதை கேட்டிருப்போம். அப்படியாக நாம் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நம்மோடு யாரெல்லாம் பேசுகிறார்களோ, நம்மோடு யாரெல்லாம் உருவாடுகிறார்களோ, நமக்குள் இருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் அவர் என்னப்படுத்தணும், சுகப்படுத்தணும், பலப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும். நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு சிறு வார்த்தைகள் கூட அவர் காயங்களை ஆற்ற வேண்டும், காயங்களை கட்ட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சில காயங்களை என்ன பண்ணக்கூடாது, ஏற்படக்கூடாது, காயங்களை உருவாக்கிவிடக்கூடாது. அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளை என்பது அர்த்தம் எதுவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு இல்லை, மனுஷனுக்கு பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள் வாசம் செய்வது யார், உலகத்தில் இருப்பவர்களும்
நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற இந்த வல்லமை கடந்து போய் பல ஜனங்களை சுகப்படுத்த நமக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடு யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாக கூப்பிட்றாங்க பார்க்கும்பொழுது சில வேலைகளை நினச்சிருப்போம். நான் பல நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், பல நாட்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறேன், என்னை ஜெபத்தை கேட்கவில்லையே, பதில் வரவில்லையே அப்படின்னு தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபுபுக்கள் சொல்லுது, குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலை விளங்கரும் தாமதிக்காது, காத்திரு நிச்சயமாய் கிடைக்கின்ற வார்த்தைப்படியே உண்மையாலுமே நாம் ஜெபிக்கும்போது காலங்கள் வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களும் விடுதலையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நிமிஷத்தில் பார்க்கும்போது கடந்த நான் ஒரு வருஷமாக என்ன பண்ணால் குன்னூர் பட்டணத்தில் ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் சென்டர் துவங்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்தேன். பல இடத்துல தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. ஆனாலும் இந்த நாட்களில் பார்க்கும்போது வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை பார்க்கும்போது நான் என்னால் பழைய மாதிரி இப்போ என்னால் ஓட முடியாது. நான் வண்டியில் போவேன் வருவேன், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்னால் நடக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய மசில்ஸ் பிடிச்சிக்கும். எனக்கு கால் நடந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நடந்தால் எனக்கு கால் மசில்ஸ் பிடிச்சிக்கும். எனக்கு ஒன்றுமே நொண்டி நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அப்படி நான் ஓடிட்டே இருப்பேன், எப்போவுமே ஆக்டிவாக ஓடிட்டுருப்பேன். இப்போ இந்த கொஞ்சம் விளைவு நானும் ஓட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் சென்டர் கேட்டிருந்தேன். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் என்ன பண்ணேன், அது ப்ரேயர் சென்டரு தருவதாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் போனேன். 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி சபையிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் எங்கே இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்கு ப்ரேயருக்கு இடம் எப்படி தராங்க, ஃப்ரீயாக தரான்ட்டாங்க. எனக்கு குன்னூரில் பார்க்கும்பொழுது ஒரு 10 ஸ்டெப் ஏறினா ஒரு வீட்டில் ஒரு புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் எனக்கு ப்ரேயரு ஃப்ரீயாக இடம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீ ஃப்ரீயாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஃப்ரீயாக ஆராதிக்கலாம், ஃப்ரீயாக இந்த கர்த்தரை காலத்து மகிமைப்படுத்தலான்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த ஃப்ரீயாக கொடுத்தது சும்மா இல்லை. பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு அதே இடத்துக்கு பல பேர் போட்டி போட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த இடத்துக்கு எனக்கு கிடைச்ச நலமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனாலும் நான் போன பின்னாடி எனக்கு அந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஏனென்று பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுது, குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக காத்திருந்தேன். 1 வருஷம் பாடல, சில வருடங்கள் காத்திருந்தேன். கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி ஜெபித்து கொண்டு இருப்போம், கணவனாருக்கு ஜெபித்து கொண்டு இருப்போம், மனைவிக்கு வேண்டி ஜெபித்து கொண்டு இருப்போம், இன்னும் நமக்கு வேண்டி ஜெபித்து கொண்டு இருப்போம். நமக்கு பிரச்சனை மாறவில்லையே, கடன் பிரச்சனை மாறவில்லையே, என்னுடைய போராட்டங்கள் மாறவில்லையே, என் குடும்பத்தில் கண்ணீர் மாறவில்லையே என்று நான் தவித்து கொண்டிருக்கிறோம், தத்தளித்து கொண்டிருப்போம். நமக்கு பலவீனம் வருவது அது நன்மைக்கே. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு பலவீனம் கொடுப்பாரையானால் அது நன்மையாகவே காணப்படும். சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னது, தேவனே அதிகமாக தேடுவோம். ஏன் தேடுவோம்? நம்ம தேட மாட்டோம். எனக்கு ஒரு பிரச்சனை தான் பண்ண அப்போ தான் முட்டி போடணும், ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றாண்டவரே, என் கண்ணீரை மாற்றாண்டவரே, என் கவலையை மாற்றாண்டவரே. எப்போ சொல்லுவோம்? நமக்கு பிரச்சனையை வரும்போது தான் வரும். அப்போ தான் எங்கே விடும், நமக்கு தேவனுக்கு நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும். அப்படியானா தேவன் பிரச்சனை கொடுக்குறாரா? இல்லை. யார் கொடுக்குறா? பிசாசு. நம்ம பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த சபையிலேயே அதிகப்படியான ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. இந்த ஜபங்கள் யாருக்கென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பாஸ்டமாக்கு தரிசனங்கள், சகோதரிக்கு தரிசனங்கள். இந்த தரிசனங்கள் எதுக்கு உருவாகுன்னு சொன்னால், நம்ம பட்டணத்தை காக்கும்படியாக நமக்கு தேவன் தரிசனத்தை கொண்டு இருக்கிறார். இந்த பட்டணத்தை அநேக சனங்கள் என்ன பண்ணி போயிட்டுருக்காங்க? பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டுகளையும் நிறைய ஜனங்கள் என்ன போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை விடுதலைக்காக யாருக்கு நிற்க வேண்டும்? நாம் தான் நிற்கப்பட வேண்டும். நமக்கு உபத்திரம் வருது நன்மைக்கு. ஏன்? அவர் பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு நம் சபைக்கு வருகிற அநேக ஜனங்கள் போராட்டத்தில் இருக்காங்க, கண்ணீர் இருக்காங்க, கவலைகள் இருக்காங்க, பாரத்தோடு இருக்காங்க, துக்கத்தோடு இருக்காங்க, விடுதலை கிடைக்காமல் இருக்கிறாங்க. இவற்றெல்லாம் கிடைக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடி ஜெபிக்கப்பட வேண்டும். ஏதோ வராங்க, ஏதோ பாஸ்ட்டுக்கு வேலை இல்லை, அவருக்கு என்ன பாஸ்ட் சொன்ன மாதிரி அவருக்கு விட்டால் வேலை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை விட்டால் வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தூங்கலாம்,
யாரும் கேட்குறதுக்கு இல்லை, ஒருவர் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வரோம். நமக்கு இருக்குது தலைக்கு மேலே வேலை இருக்குது. ஆனால் யாரும் பாஸ்டர்கள் இல்லை. பாஸ்டருக்கு செபிக்க விட்ட என்ன வேலை இருக்குது? நம்ம கேட்கணும்ல, சில வேலையை கேட்கணும். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, பாஸ்டருக்கு பல போராட்டங்கள் உண்டு. கடந்த நாட்களில் பார்க்கும்போது உண்மையான சொல்லிவிட்டு, நான் கடந்த ஒரு வீட்டுக்கு செபிக்க போன வியாழக்கிழமை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க புறப்பட்டு போயிருந்து அந்த வீட்டுக்கு உள்ளே போனால் ஒரு மிஷின், பெரிய மிஷின் இருந்துச்சு. ஒரு 2.5 அடி மிஷின் வச்சுருந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ சொல்கிறாங்க, சார் ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க சார். இல்லை ஐயா ரொம்ப சீரியஸாக இருக்குங்க ஐயானாரு. எதுக்கு சீரியஸ்ன்னு கேட்டேன். ஐயா இவர் மூச்சுத்திறனில், அவர் 50 தான் இருக்கார். அவர் கஷ்டம், இவ்வளோ மூச்சு, ஒரு ப்ரீத்திங்க்கு என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் மிஷின் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு 14 அப்படின்னேன். 14 நீ உயிரோடு இருக்கியானார்? ஆமாம் உயிரோடு இருக்கேன்னார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்கு வேண்டி? தேவன் நம்ம மகிமைப்படுத்துவதற்காக வேண்டி. ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு ஜீவனை, ஒரு போராட்டத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்கு வேண்டியிருக்கு? இன்றைக்கி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த ஜீவன் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு ஜீவன் இல்லை என்றால் எங்கே போவோம்? நம்ம எங்கே போவோம்? சுடுகாட்டில் தான் இருப்போம். நம்ம எங்கே இருப்போம்? நம்ம தேவனை ஆராதிக்க முடியுமா? தேவனை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியுமா? தேவன் ராஜ்யத்தை பிராஸ்தப்படுத்த முடியுமா? சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே வருகிற நோய்கள், பலவீனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்த மரணத்தை வரிசையில் இருக்கும். அடுத்த நிமிஷம் நமக்கு மரணம் வந்து விட்டால் தேவனை என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. அப்படியானால் நமக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்தது நோக்கம், சிலுவையில் மரித்த நோக்கம், நமக்காக என்ன பண்ணிருக்காரு? பாடுபட்டது நோக்கம், அவர் ராஜ்யத்தை சேர்க்கும்படியாக. இங்கே இருக்க அநேக சனங்கள் எதில் இருக்காங்க? கட்டுகள் இருக்க சனங்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க? விற்கிறதுக்கு ஆராதனை போய் கொண்டு இருக்காங்க, கட்டுகளோடு இருக்காங்க, சாபத்தில் இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, கண்ணீர் இருக்காங்க. அவர்கள் யார் ஆறுதல்படுத்துவார்? யார் ஆறுதல் சொல்லுவார்? நாம் தான் ஆறுதல் படுத்த வேண்டும், நாம் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு என்ன இருக்குது? உண்மையில் ஜீவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனை உண்மையாக தேவனை கட்டாயம் தேட வேண்டும்னா அன்னாள் ஜெபித்தாள். எதுக்கு ஜெபித்தாள் அன்னாள்? எதற்காக ஜெபித்தாள் அன்னாள்? சாமுவேல் பாருங்கள், சாமுவேல் 1:18 படிங்களேன். சாமுவேல் 1:18. 1 சாமுவேல் பாசர் 1 சாமுவேல் 1:18. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு துக்க முகத்தை மாற்றப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் 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 ஒரு வாழ்க்கையிலே எந்தளவு உயர்வை தழுப்பினால் அன்னாள் ஜெபித்தால் அவளுக்கு என்ன கிடைச்சது? முகத்தில் அவள் என்ன பார்க்கல? அவள் துக்க முகத்தை அவள் பார்க்கல, சந்தோஷம் கிடைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல் உண்டாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே வேதத்தை காண்கிறோம். சங்கீதம் 34 வசனம் சொல்லப்படும். சங்கீதம் 34 மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ யார் அவரை நோக்கி பார்க்கும்போது அலங்கார வாசலிலே லூக்கா 19ஆம் அதிகாரம் சொல்லு. லூக்கா 19 சொல்லுங்கள் பாருங்களேன். லூக்கா 19 1:1-5 படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சகேயு தேவனை நோக்கி பார்த்த நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்ன வச்சு? ரட்சிப்பு இல்லை, சமாதானம் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம்,
அலங்கார வாசலிலே அலங்கோலம் முடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அப்படியானால் அலங்கார வாசலிலே ஒரு பிறவி இருந்த ஒரு முடவன் ஒருவன் அவன் உட்காந்துருக்கிறான். அந்த நேரத்தில் பேதுரு வருகிறாங்க. அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நடவென்று சொல்கிறான். இயேசு வார்த்தை கேட்கும் பொழுது அவன் நடக்கிறான். அவன் முடவன் யார் எதிர்பார்த்தான்? அவன் எதாவது பணம் கிடைக்குன்னு எதிர்பார்த்தான். ஆனாலும் சொல்கிறான், இயேசுவின் வார்த்தையில் சொல்லும்போது அவனுக்கு அற்புதம் நடைபெறுகிறது. இந்த நாட்களிலே நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வாய்ப்புகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் சொன்ன மாதிரி நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்த நாட்களில் பார்க்கும்போது நம்ம அதிகப்படியான மெக்காஃபோன் எடுத்து ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணோம், நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், ஊர் ஃபுல்லாக சுவிசேஷத்தை அறிவித்தோம். அந்த நாட்களிலே இங்கே பட்டணத்தில் இருக்க ஒரு முக்கியமான நபர் ஒரு சொன்னார், இந்த நாட்களிலே இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை என் குடும்பத்தில் டச் பண்ணிச்சு சொன்னார். என்ன சொன்னார்? என் குடும்பத்தில் நடக்கிற வேண்டிய காரியத்தை நீங்கள் அப்படியே சொன்னீங்க, அது அப்படியே நடந்தது. உண்மையாலுமே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மிகப்பெரிய முக்கியமான ஒரு பூசாரி நம்ம பட்டணத்தில் சொன்னாங்க. ஏனென்று பார்க்கும்பொழுது அந்த வசனம் அவர்களுக்கு கடைசி நினைச்சு ஒரு சமாதானத்தை கொடுத்தது. அந்த பூசாரி சொன்ன வாழ்க்கை, இயேசுதான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா! இயேசுதான் மெய்யான தேவன். யார் சொன்னது? பூசாரி சொன்னார். அந்த பூசாரி சொல்கிற காரணம், நான் வெளியே சொல்ல முடியல, நான் கௌரவமாக இருக்கிறேன், என்ன பண்ணுறது, விட்டு வெளியே வர முடியல, நான் என்னவா இருக்கப்போ பூசாரி. ஆனால் என்ன பண்ண முடியும்? யார் நம்புகிறேன்? இயேசுவை நம்புகிறேன். அப்போது ஒரு பூசாரி இயேசுவை நம்பி சொல்கிறாரு, இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஒரு பூசாரியே அறிக்கையிடும் பொழுது நாம் என்ன பண்ணுது? அவர் அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள். அவர் சரீரத்தை நமக்கு என்ன பண்ணுறது? மாதம் என்ன பண்ணுறோம்? அப்பவும் சரீரத்தை நாம் நமக்காக என்ன பண்ணுறோம்? பருகிறோம். ரத்தத்தை என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவன் கொடுக்கிறார். இவற்றை ருசி பார்த்த நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாம் காத்திருந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நாம் பட்டணம் செழிக்கும், சபை செழிக்கும். சபையில் நடக்கிற ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களுடைய கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்பார். இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்படியானால் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று நான் நினைப்பேமானால் நாம் அவரை மாத்திரமே பார்க்க வேண்டும். இந்த பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, நீ சாமியார்கிட்ட போ, நீ மந்திரவாதிகிட்ட போ, நீ அவன்கிட்ட போ, இவன்கிட்ட போ. இப்படி நம்ம போனோம்னா கர்த்தர் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டார்? சமாதானத்தை கொடுக்கவே மாட்டார். நமக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை வேண்டுமானால் நாம் யாரை சார்ந்து போக வேண்டுமென்றால் கர்த்தரை மட்டும் பிடிக்க கொள்ளுங்கள். கர்த்தர் மாத்திரம் ஒருவரே என்ன பண்ணுற நமக்கு சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. நாங்கள் ஜீவனில் சாட்சி. ஏன்னால் எனக்கு 2 கண்ணு தெரியாமல் போன காலத்தில் பாருங்கள், இதே இடத்துல நான் கண்ணு தெரியாத மூலையில் உட்காந்துருக்கேன். சார் சிவராஜ் பிரதர் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கு நான் பார்த்துருக்கேன். வரிசையில் பெண்கள் உட்காந்துருப்பாங்க, யார் உட்காந்துருக்கேன்னு தெரியாது எனக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், யார் உட்காந்துருக்கான்றது தெரியாது. இந்த நேரத்தில் பார்க்கும்போது யார் உட்காந்துருப்பா, என் முகத்தை குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். நான் இவங்க உட்காந்துருக்காங்களான், ஆனால் எனக்கு தெரியாது. அதே எந்த இடத்துல நான் குரலனாக உட்காந்துறனோ அதே இடத்துல கர்த்தனை கண்ணுக்கிற 2 கண்ணிகள் என்ன பண்ணிருப்போம்? பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா! கடந்த நாட்கள் பார்க்கும்பொழுது நான் ஒரு ஜனவரி மாதம் நினைக்கிறேன் நடந்து வந்துட்டுருக்கேன். உண்மையாலுமே கடைசி நம்ம மறிக்கிற ஸ்டேஜ் எனக்கு அது சம்பவங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே நான் இப்போ நினைக்கிறேன். கடைசி மேடி ஏறி வந்துட்டேன். நான் எனக்கு கடைசி தெரியுது. என்னுடைய சூழ்நிலை முடிச்சிட்டு எனக்கு தெரியும். எனக்கு கட்டடத்தை தாண்டி வந்துட்டுருக்கேன். என்ன தள்ளறேன், களா 2 களா வந்துட்டாங்க. எனக்கு களா வரமோட்டு மட்டும் எனக்கு தெரியும். வந்துட்டா மாமான்னு சொல்கிறா, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு நான் அன்கான்ஸ் ஆகிறேன். சடனாக என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக டவுன் ஆகிறேன். திட்டில் தோலில் கை போட்டால் 2 பேர் 2 கலாயை பிடிச்சிட்டாங்க. கீழே உட்காடுறேன். எனக்கு கடைசி அப்படி எனக்கு அப்படியே எனக்கு உடம்பு போகணும். என்னது எனக்கு பாடி ஒவ்வொன்றா டவுன் ஆகுது. எனக்கு நல்லா தெரியுது டவுன் ஆகுது. மடமடன்னு பொருள் கொடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டேன். அந்த சபையில் உட்காந்துட்டேன். சர்ச்சில் உட்காந்து வந்து எனக்கு நிதானமே வருது. கொஞ்சம் நேரம் கழித்து நிதானம் வருது. அது வரைக்கும் என் உயிரை இருக்கு, என்னை விட்டு என்ன பண்ணிருக்கு, மெதுவாக போயிட்டே இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது என்ன சரியாக நினைப்பிட்டுருக்கு, எனக்கு போயிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்த பின்னாடி கர்த்தர் மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்தார், ஒரு அற்புதத்தை செய்தார். ஏனென்ற பார்க்கும்பொழுது அவரை நோக்கி பார்த்த யார் என்பது வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த வசனம் நான் சும்மா எடுக்கல. தேவன் என்னை பயங்கர இடைப்பட்டார்,
பயங்கரமாக இடைப்பட்டார், பல காரியங்கள் இடைப்பட்டார். இந்த இடைப்பட்ட தேவன் ஏன் என்று பார்க்கும்போது, நான் அவரை எந்தளவு நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் எந்தளவு நோக்கி பார்த்தார்களோ இவர்கள் முகம் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை உண்மையாய் நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியிலே சமீபமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களோடு அவர் கிரியை செய்வாராக. இந்த நாளே கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.